உங்க பல்லுல இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு ஹேர் லாஸ் கூட வரலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அலோபேஷியா ஏரியேட்டா அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஸோ இந்த டிஸார்டர்ல வந்து பாடியோட இம்யூனிட்டியே வந்து மிஸ்டேக்கா ஹேர் ஃபாலிகல்ஸை அட்டாக் பண்ணி ஹேர் லாஸ் காஸ் பண்ணும். ஸோ இது யங் இண்டிவிஜுவல்லையும் சில்ட்ரன்லையும் ரொம்பவே காமன். இது வந்து ஒரு ஜெனட்டிக் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். என்னதான் இது வந்து சைலண்டா இருந்தாலும் இதோட ட்ரிகரிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் இன் எனி ஃபார்ம், உங்களோட இஎன்டி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அண்ட் பர்டிகுலர்லி உங்களோட டூத் இன்ஃபெக்ஷன், உங்களோட கம்லையோ அல்லது டூத்லையோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சைலண்டா இருக்கிற அந்த டிசீஸை ட்ரிகர் பண்ணி இந்த ஹேர் லாஸ் எபிசோட சடனா ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து பஞ்சஸா பேச்சஸா வந்து ஹேர் ஃபால் நடக்கும் அண்ட் அன்ட்ரீட்டட் இது வந்து பால்னஸ் கூட காஸ் பண்ணலாம். எதுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ ஹேர் லாஸ்க்கும் டூத் இன்ஃபெக்ஷனுக்கும் லிங்க் பண்ணி இந்த வீடியோ நாங்க போஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பல்லில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது அப்படியே அலட்சியமா பல் தானா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணாமலே அப்படியே விட்டுறாங்க. ஸோ பல்லுமே வந்து நம்ம நிறைய டைம் மறந்துடுறோம். பல்லு வந்து நம்ம பாடியில தான் இருக்கு. பல்லு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உங்களோட பிளட் ஸ்ட்ரீம் வழியா நம்ம பாடியில எந்த ஆர்கனை வேணாலும் அது ரீச் பண்ணுங்கிறத நம்ம நிறைய டைம் மறந்துடுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பல்லில் ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரீட் பண்ணாம விடுறப்போ அது உங்களோட வைட்டல் ஆர்கன்ஸ் ஆன ஹார்ட், கிட்னி, ஈவன் உங்களோட பிரெயினை கூட ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா மறந்துடாதீங்க.